Hey guys, welcome to my channel How to Apply Tamil. இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா VLE நம்ம எல்லாருமே வந்து டிஜிட்டல்ஸாக யூஸ் பண்ணி பேன் கார்டு அப்ளை பண்ணியிருப்போம். பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று UTI மூலிமா அப்ளை பண்ணுவோம், இல்லைனா NSDL மூலிமா அப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்கள் UTI மூலிமா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பேன் கார்டு டாக்குமெண்ட்ஸ் தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளிகேண்டோட ஃபோட்டோ தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளிகேண்டோட சிக்னேச்சரும் தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் NSDL யூஸ் பண்ணாலுமே வந்து இதான் ப்ரொசீஜர். ஆனால் UTIயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ஒரு சம்திங் ஒரு பிக்சலில் இருக்கணும், அதேமாதிரி சிக்னேச்சர் வந்து பர்டிகுலராக அந்த பிக்சலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் கிராப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கிராப் ஆகி டவுன்லோட் ஆகும். இது இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் இதுமாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இதுமாதிரி பண்ணும்பொழுது ஃபோட்டோ வந்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆகி அதுக்கப்புறம் தான் டவுன்லோட் ஆகும். நீங்களே ஓனாக வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து ஃபோட்டோஷாப் 7.0 யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணாலுமே இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லி வரும். அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைலுக்கு போய்டும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணுமோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ உள்ள ஓப்பன் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும், மறுபடியும் ஃபைல் போங்க. ஸோ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நியூ போங்க. ஸோ நியூ கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்பா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித்து ஹைட்டுன்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிக்சலில் மாற்றிங்க. சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது பிக்சலில் மாற்றிங்க. ஸோ பிக்சலில் மாற்றிக்கிட்டு ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் வித்துக்கு வந்து 213 பிக்சல், ஹைட்டுக்கு 213 பிக்சல். அதேமாதிரி ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 300 ரெசல்யூஷன் கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்த ரெசல்யூஷனில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி அதில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டூலை எடுத்துங்க. ஸோ இந்த ட்ராக் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோ கிளிக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் ஆகி ஃபோட்டோ உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து உங்களுக்கு பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மவுஸ் வீல் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஜூம் அவுட் பண்ணிங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இதை வந்து கிளிக் பண்ணி ரீசைஸ் பண்ணுங்கள். இப்போ ரீசைஸ் பண்ணும்போது ஷிஃப்ட்டை பிடிச்சி தான் பண்ணணும். ஷிஃப்ட்டை பிடிக்காமல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்ஈவனாக வந்து ரீசைஸ் ஆகும். ஸோ அதனால் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரீசைஸ் பண்ணுங்கள். ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து ரீசைஸ் ஆகும். ஸோ ரீசைஸ் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோ அந்த மாதிரி வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ரெசல்யூஷனில் ஃபிட் பண்ணிங்க. ஸோ ரெசல்யூஷனை ஃபிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இதே ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஃபைல் போங்க, சேவஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவஸ் கிளிக் பண்ணி எந்த பாத்தில் சேவ் பண்ணுமோ அந்த பாத்தை சூஸ் பண்ணிங்க. நேம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் அப்படின்னு இருக்கும். ஃபார்மெட்டில் வந்து JPEG அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஃபோட்டோவும் சைனும் பொறுத்த வரைக்கும் JPEG ஃபார்மெட் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் JPEG அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ JPEG ஃபார்மெட்டை உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ ஃபார்மெட்டை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைலோட குவாலிட்டி கேட்டிருப்பாங்க. அந்த குவாலிட்டி நம்பரை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதில்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபைல், லார்ஜ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபைலோட சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபைலோட சைஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து 30 KB மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஃபைலை அட்ஜஸ்ட் பண்ணி 30 KB கொண்டு வந்துருங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 20 KB வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ ஃபோட்டோ வந்து இப்படி சிம்பிளாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சிக்னேச்சருக்கு பார்த்தீங்கன்னா சேமஸ் இதே ஆப்ஷன் தான். ஜஸ்ட் ஓப்பன் போங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க சிக்னேச்சரை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஃபைல் போங்க. ஃபைல் போய்ட்டு நியூ கொடுத்தீங்க அப்படின்னா சைஸ் கேட்கும். சைஸில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று பிக்சலில் கொடுத்துருங்க. பிக்சல் கொடுத்துட்டு வித்தில் வந்து 600 கொடுங்க. ஹைட்டில் வந்து ஒரு 200 அல்லது 300 கொடுத்துங்க. அதேமாதிரி ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 600 ரெசல்யூஷன் கொடுங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 600 ரெசல்யூஷன் வைக்கணும். ஸோ அதனால் 600 வச்சுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நான் ஃபோட்டோ பண்ண மாதிரியே ட்ராக் பண்ணி சிக்னேச்சர் இதில் வச்சுருங்க. ஸோ இதில் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து மேலே வந்து டிக் ஆப்ஷன் இருக்கும், டிக் பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த சிக்னேச்சர் வந்து இதில் வந்து ஃபிட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிக்னேச்சர் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த சிக்னேச்சர் வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக நம்ம கொண்டு வரணும். அதாவது இந்த சைஸ் ஃபுல்லாக நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து Ctrl A கொடுங்க. Ctrl A கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் எல்லாமே செலக்ட் ஆகிடும்.
அடுத்து என்ன பண்ணி கண்ட்ரோல் T கொடுங்க. கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரீசைஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை பிடிக்காமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்இவனாக வந்து ரீசைஸ் ஆகும். ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரீசைஸ் ஆகும். ஸோ ரீசைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேலே டிக் இருக்கும், டிக் கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் A கொடுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கண்ட்ரோல் A கொடுத்துட்டு திரும்ப இமேஜ் போங்க. இமேஜ் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து நல்லா திக்காக வந்து தெரியும். ஸோ கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேமஸ் அதே ஆப்ஷன் தான், ஃபைல் போய்ட்டு சேவஸ் கொடுத்து JPEG ஃபார்மெட்டில் நீங்கள் சேவ் பண்ணிங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஃபோட்டோவும் சிக்னேச்சர் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் VLSக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வர VLSக்கு வந்து இது சந்தேகங்கள் நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்காக வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி சிம்பிளாக நீங்கள் இது மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக வந்து நீங்கள் ரிஸ்க்லாம் எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து 2 கமெண்ட் தான். ஸோ இந்த 2 கமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவும் ஒரு சிக்னேச்சரையும் வந்து பேன் கார்டுக்கு ஏற்ற மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.